ஹாய்ங்க எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன நம்ம லாங் வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள். என்னடா சூட்கேஸ் மாதிரி ஏதோ ஒரு டப்பா ஊற்றிக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து நீங்கள் எல்லாருமா கேட்ட என்னோட கல்யாண ஆல்பம் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு என்னோடய கல்யாண ஆல்பம் வீடியோ தான் இது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப நாள் கழித்து தான் இந்த ஜிப்பையே இந்த பொக்கிஸ்தையே நான் திறக்கிறேன். அப்போல்லாம் அடிக்கடி எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே முடியல. இன்றைக்கி உங்களோட சேர்ந்து நானும் இந்த ஆல்பத்தை பார்க்க போகிறேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஓகே, வள கொலான்னு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஆல்பத்தை பார்க்க போகலாங்களா? இதில் வந்துட்டு நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன். எனக்கே அந்த அளவுக்கு ஒன்று இந்த இதில் வந்துட்டு என்னோடய இது பிடிக்காது, ஃபோட்டோ பிடிக்காது, கல்யாண ஃபோட்டோ. பட் வந்து எங்களது கப்பல்ஸ் ஃபோட்டோன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் நான் சூப்பராக இருப்பேன். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் என் மலரும் நினைவுகளை பார்க்க விரும்புகிறேன். வாங்க போய் வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா, ஃபோட்டோவை பார்த்துடலாங்களா? ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலை, ஒன்லி கல்யாண ஃபோட்டோ மட்டும் தான் எங்கள் இதில் எடுத்தாங்க. எங்கள் பாப்பா வேறு குறுக்க வரா, காப்பிரைட் விழுந்துருவா, ட்ரெஸ்லாம் வேறு இருக்கா. நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. சரி, வீடியோங்கிறது நம்ம ஒரு கொஞ்ச நாள் போட்டு எடுத்தோம்னா அந்த ரெக்கார்டு இதாயிரும். எங்கள் அக்காவோட இது அப்படி தான் ஆயிடுச்சு. சீடு கேஸ்ட்டு, அப்போல்லாம் சீடு கேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு வீடியோக்கே நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். பட் இந்த கேஸ்ட் என்னன்னா, நம்மளது வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, நம்மளது வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கள்ல. ஸோ அந்த எல்லா ஃபோட்டோவுமே நமக்கு இதுக்கு மெமரியாக இதில் போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ண சில ஃபோட்டோ மட்டும்தான் அவர் போட்டார். ஆனால் எங்களால் சூஸ் பண்ணி கொடுக்கவே முடியல. அப்போல்லாம் தான் கல்யாணம் புதுசுங்களா, பொண்ணு மாப்பிள்ள அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதனால் நாங்கள் வந்துட்டு அவங்களையவே வந்து நல்ல ஃபோட்டோவாக எடுத்து பார்த்து போடுங்கன்னு சொன்னதுக்கு ஃபோட்டோக்கார் ஒரு பெரிய வேலையை பண்ணி வச்சுக்கிட்டாரு. நான் காட்டுறேன். இந்த ஃபோட்டோக்கார் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இதுதான் நம்ம கல்யாண ஃபோட்டோ. உங்களுக்கு வந்து நான் பேக் கேமராவில் காட்டுறேன். ஃப்ரண்ட் கேமராங்கிறதுனால உங்களுக்கு தலைகளாக தெரியும். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். என்னோட கல்யாண ஃபோட்டோவில் நிறைய ஃபோட்டோக்கார் வந்து ஃபன் பண்ணியிருப்பாருங்க. ஃபோட்டோக்கார் ஃபன் பண்ணியிருப்பாரு. என் மூஞ்சை பார்த்தாலும் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய கல்யாண ஃபோட்டோங்கிறத விட என்னோடய ஃபன் ஃபோட்டோன்னு தான் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கணும். சரி, நம்ம எல்லோரும் இப்போ ஃபோட்டோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்மளோட முன்னாடி பேஜு. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய நேமு. கார்த்திகேயன் மோனிஷா தேவி. திருமண நாள், நம்மளோட திருமண நாள். ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு கல்யாண நாள் வரப்போகுது. இது வந்து ஆகஸ்ட்டுங்களா, 8வது மாதம். நமக்கு 9வது மாதம் செப்டம்பர் 4ஆம் தேதி என்னுடைய கல்யாண நாள், வெட்டிங் டே. அதாவது எனக்கு வந்து 2016 கல்யாணம் ஆச்சு. இப்போ வந்துட்டு 2026. ஸோ 10 வருஷம், 9 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு, 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு 11வது வருஷம் எனக்கு பிறக்க போகுது. 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. பார்த்தா எனக்கு இப்போது ரீசெண்டாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. 10 வருஷமாக நம்ம கல்யாணம் ஆகி அவர் கூட வாழ்ந்துருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் ஒயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது இங்கேயும் நமக்கு முன்னாடி பேஜ்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க. திருமண விழா நாட்கள், பேர். இது வந்து நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து என்னோடய கல்யாண சேரீங்க. இந்த கலர் தான் என்னோடய கல்யாண சீலை. இது வந்துட்டு நைட் எடுத்தது. அதாவது இது வந்து நிச்சயத்து சீலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பரிசு சீலையா, அந்த சேரீ. இது நைட்டு எடுத்தது. இதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறப்ப நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. 2 மணிக்கு எடுத்தார் இது ஃபோட்டோகிராஃபர். இந்த ஃபோட்டோலாம் இப்போல்லாம் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 10 வருஷம் முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுத்ததே பெருசு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அதே முகரக்கட்டை தான், எது வித்தியாசம்லாம் இல்லை. நான் அதே மாதிரி தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவார் உங்கள் எல்லாருக்கும். இதுதான் நைட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. ஆலாத்தி கரைச்சி உள்ள மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற ஃபோட்டோ. இந்த சேரீ பாருங்கள், இது வந்து க்ரீன் கலர் என்னோடய என்கேஜ்மெண்ட் சேரீ. என்னது என்கேஜ்மெண்ட் 2 தடவை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உறுதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது எனக்கு கல்யாணம் வந்து எப்போ ஆச்சுன்னா 2016 செப்டம்பர் 4ஆம் தேதி ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி உறுதி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜூன் 6ஆம் தேதி வந்து உறுதி பண்ணிட்டு போனாங்க. அப்போ உறுதி பண்ணுறப்ப எடுத்த சேரீ தான் அந்த க்ரீன் கலர். அது வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு என்னை வந்து உறுதி பண்ணி
உறுதி பண்ணி ஒரு இது எழுதிக்குவாங்க, இந்த பொண்ணு எங்களுக்கு தான், மாப்பிள்ளை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உறுதி பண்ணிக்குவாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு வந்து எல்லோரும் நலுங்கு வச்சுட்டு உறுதி பவுனுன்னு சொல்லி செயினும் மோதிரத்தி போட்டுட்டு அவங்க வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் போய் நாங்களாம் அங்கே போய் சாப்பிட்டோம். அதுதான் உறுதி பண்ணுறது. அப்போது ஒரு சேரீ எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் கல்யாணத்துக்கு நாள் மண்டபத்தில் வந்துட்டு நாள் நைட்டு உறுதி, சாரி அது வந்து என்கேஜ்மெண்ட், அதுதான் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்துட்டு என்ன இவ்வளோ ஜாம் ஆகுது, நைட்டு வந்துட்டு நிச்சயம் பண்ணாங்க. அதுக்கடுத்த சீலை தான் அந்த ப்ளூ கலர் சேரீ. ஆக மொத்தம் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு 3 சீலை எடுத்திருந்தாங்க, பட்டு சீலை. அது இல்லாமல் இன்னும் எனக்கு தாலிக்கட்டு சீலைலாம் இருக்குது. அப்புறம் மாமி சீலைன்னு சொல்லி ஒன்று எடுத்திருந்தாங்க. நான் வரப்போகிற ஃபோட்டோலலாம் உங்களுக்கு அது காட்டுறேன். ஆனால் இந்த சீலை எனக்கு ரொம்ப பிடிச்ச சீலை. அதே மாதிரி இதில் பாருங்கள், நான் மேக்கப்பே இல்லாமல் சிம்பிளாக எங்கள் வீட்டிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட சின்னத்தை. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து மண்டபத்தில் போய் மேக்கப் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து இந்த பொட்டு எனக்கு பிடிக்கல. நான் இந்த பொட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேமராவுக்கு அதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்ச ஃப்ளெக்ஸு. நான் வந்துட்டு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை பத்திரிக்கையில் வந்துட்டு ஃபோட்டோ போடணுங்கிறது. நான் வந்து அப்போ சொன்னேன், எனக்கு பத்திரிக்கையில் ஃபோட்டோ போடுங்க, எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், பத்திரிக்கையில் சாமி படம் போட்டு அடித்தா தான் நல்லதுன்னு சொல்லி திருப்பதி ஃபோட்டோ போட்ட மாதிரி சில பத்திரிக்கையும் முருகன் சாமி ஃபோட்டோ போட்ட மாதிரி சில பத்திரிக்கை அடிச்சிருந்தாங்க. பத்திரிக்கை இப்போ என் கையில் இல்லை, அது வந்து எங்கள் அம்மா வீட்டு பீரோவில் நான் வச்சுருக்கேன். பத்திரிக்கை சூப்பராக இருக்கும் என்னது. நான் ஒரு நாள் அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். சரி, அதுக்கு தான் போடல, முன்னாடி வைக்கிற ஃப்ளெக்ஸுக்காவது என்னோடய ஃபோட்டோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் போட மாட்டேன்னு சொல்லி சாமி ஃபோட்டோவே போட்டுட்டாங்க. நான் அதனால தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பெரியவங்களாக எடுக்கிற முடிவு. நம்ம வந்து பொண்ணு பிள்ளை வாய் பேசக்கூடாது, கொஞ்சம் அடங்கி தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, வளகாப்பு நம்ம இஷ்டம் தானே. ஸோ அதனால் நான் வளகாப்புக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டேன். அந்த ஃப்ளெக்ஸில் என்னோடய ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோ நான் போட்டுவிட்டேன். அது கூட எல்லோரும் திட்டினாங்க, வளகாப்புக்கு வந்து ஃப்ளெக்ஸில் வந்து நம்மளோட ஃபோட்டோ போடக்கூடாது அப்படின்ட்டு. நான் இருந்தாலும் நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஃபோட்டோவை போட்டுட்டேன். நான் முடிஞ்சால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வளகாப்பு ஃபோட்டோவோட ஃப்ளெக்ஸ் ஃபோட்டோவை உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். வளகாப்பு ஃபோட்டோவை உங்களுக்கு நான் தனியாக ஒரு நாள் போடுறேன். முன்னாடி வந்துட்டு கிருஷ்ணன் ராதை இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டாங்க. இதான் வந்து எங்களுக்கு மண்டபத்தில் முன்னாடி வச்ச ஃப்ளெக்ஸு. இவங்க வந்துட்டு எங்கள் சின்ன மாமியார், எங்கள் மாமியாரோட கடைசி தங்கச்சி இவங்க, அவங்க ஹஸ்பண்டு. இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு. இவங்கள ஒரு நாத்தனார் எனக்கு. இது வந்துட்டு இவங்க பையன், எங்கள் கொழுந்தனார் இவர். இது வந்துட்டு எங்கள் பெரிய நாத்தனா. இவங்க வந்து எங்கள் பெரிய நாத்தனார். இவங்க வந்துட்டு பெரிய மாமியாரோட பொண்ணு, இவங்க சின்ன மாமியாரோட பொண்ணு. இவங்க 2 பேருமே எனக்கு நாத்தனார் தான். இவங்க 2 பேரும் நாத்தனார் தான். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், என்னம்மா பெரிய மாமியாரோட பொண்ணு சின்ன மாமியாரோட பொண்ணு நாத்தனாங்கிற, அப்போ உனக்கு நாத்தனா இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். நானே சொல்லிடுறேன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி. ஆமாங்க, எனக்கு நாத்தனார் கிடையாது. அதாவது வந்து கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்த பொண்ணுங்கள்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தது 2 பசங்க தான். எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது எங்கள் கொழுந்தனார். ஸோ இவங்க 2 பேருமே பசங்க. அதனால் நான் நாத்தனாருன்னா எனக்கு அவங்க 2 பேர் தான் என்னுடைய நாத்தனார். பெரிய மாமியார் பொண்ணு, சின்ன மாமியார் பொண்ணு. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா, சின்ன தாய், 2வது தாய் மாமா, அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க. இவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃபுல் ஃபேமிலி. இப்போ எனக்கும் இவங்க எல்லோரும் ஃபேமிலி. இவங்க வந்துட்டு நாத்தனா பொண்ணுங்க. இவங்க வந்து எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபு. இவர் வந்துட்டு எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு அண்ணா அவர். இவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி. ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இவங்களும் பற்ற வச்சுருக்காங்க. ஸோ அந்த மூலிமா இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் கொழுந்தனார் கூட ஒர்க் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆமாம், எங்கள் கொழுந்தனார் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அதனால தான் எங்கள் கொழுந்தனார் வந்து கூட நிற்கிறாரு. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். எங்கள் வீட்டுக்காருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லைங்க. இவங்களும் எல்லோரும் எங்கள் கொழுந்தனார் கூட ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. இவங்களும் என் கொழுந்தனார் கூட ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு நான் வரத்துக்கு முன்னாடியே எடுத்த ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோலாம் நான் இருக்க மாட்டேன். என்னை பொண்ணாளைக்கு வந்துட்டாங்களா. ஸோ அந்த கேப்பில் இவங்க நாங்கள் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு எடுத்துட்டாங்க. இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எடுத்தது. கழுத்தில் பாருங்கள் மஞ்சத்தாள் இருக்குது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. இவங்களும் வந்து எங்கள் கொழுந்தனார் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். இவங்க எல்லாம் அப்படி தான். எனக்கு சில பேரை தெரியாது. இவங்க வந்து எனக்கு மேக்கப் பண்ணவங்களோட பொண்ணு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு மேக்கப் வந்துட்டு பியூட்டிஷியனில் இருந்தாலும் ஆளை கூட்டிகிட்டு வரல. சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்துட்டு மேக்கப் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சே மேக்கப் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்றான என்னென்னா, அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு பார்த்திங்களா முடி சுல்லாக இருக்குல்ல, எனக்கு வந்து சுரட்ட முடி. அவங்களுக்கு அது தெரியல போல்.
அவங்க வந்துட்டு ஸோ அந்த ஸ்ப்ரேலாம் எடுக்காம வந்துட்டாங்க. நான் ஒரு கிறுக்கி. இப்போ ஒரு சின்ன விசேஷத்துக்கு நான் எங்கேயாவது போகிறதுனாலுமே அவ்வளோ கிளிப்பு, அவ்வளோ அந்த குசிப்பின்னு ஏறுப்பின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன். ஏன் கல்யாணத்துக்கு நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலை. ஒரே ஒரு கிளிப்பு சென்டர் கிளிப் குத்தியிருந்தேன். அந்த சென்டர் கிளிப் குத்தி தலையை பின்னி ஜடவில் போட்டு வெறும் பூ தான் வச்சுட்டு போனேன். இங்கேருந்து நாங்களும் எந்த மேக்கப் பண்ணிட்டு போகல. ஸோ என்கிட்ட எந்த கிளிப் இல்லை. அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்களும் எல்லாருமே எங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு தலை சீவதே பெரிய ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஹேராக இருக்கும், குட்டி குட்டி ஹேர் நிறையா இருக்கும். அதையெல்லாம் இழுத்து அவங்க பின் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டாங்க. ஸோ அதனாலேயே என்னவோ தெரியல, என் மேக்கப்பே ஃபுல்லாகவே சொதப்பிடுச்சு. ஸோ அவங்க தான் வந்துட்டு மேக்கப் பண்ண வந்தவங்களோட பொண்ணு. இந்த பொண்ணு மேக்கப் பண்ணுவாங்க. இவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார்னு சொன்னாலையே அவங்க பொண்ணு தான் இவங்க. அவங்க பையன், அவங்க மருமவன், எங்கள் மாமனார், இவங்களோட ஃபேமிலி. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த தம்பியை காணோம், பொண்ணு மட்டும் இங்கே இருக்கா. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு எடுத்த முன்னாடி ஃபோட்டோங்க. இவங்களும் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரோட ரிலேட்டிவ் தான். இன்னும் எங்களோட சொந்தம் வந்து இன்னும் என்ட்ரி ஆகலை. இவங்களும் எல்லோரும் என்னுடைய சொந்தம் தான். இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டு சொந்தம்னு சொல்லி இன்னும் யாரும் எனக்கு என்ட்ரி ஆகலை. இவங்களாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட இது. இப்போ தான் பாருங்கள் நம்ம ஃபேமிலி என்ட்ரி ஆயிடுச்சு. இவ எங்கள் அக்கா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நந்தினி. இவங்க எங்கள் பெரியம்மா பொண்ணு, இது அவங்க பசங்க. இது வந்து எங்கள் சித்தி பொண்ணு, இது எங்கள் அத்தை பொண்ணு. அப்புறம் இவர் வந்து கரூர் விஜய் பாஸ்கர் போக்குவரத்து அமைச்சர். இவர் வந்து நான் போனோன்னே நல்ல வேலை வந்துட்டார். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு சைடு யாரும் அப்போ வரல. அவங்களாம் எங்களை பொண்ணு அமுச்சு விட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்களாம் இவங்களை பார்க்கல, நாங்கள் மட்டும் பார்த்துட்டோம். இவங்க வந்துட்டு இவங்க வந்து எங்கள் அம்மாவோட சித்தி, சின்னம்மா, அவங்களோட பொண்ணு. இவங்க எல்லாருமே எனக்கு சித்தி தான். இவங்க எல்லாம் என் சித்தி பொண்ணுங்க. இவங்க எல்லாம் எனக்கு தங்கச்சி. இவங்களோட பொண்ணுங்க எல்லாம் இவங்க தான். இவங்களோட பொண்ணுங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாம் என் தங்கச்சிங்க தான். எங்கள் வீட்டுக்காருக்கு பாருங்கள் எவ்வளோ கொழுந்தி அங்கே இருக்கிறாங்கன்னு. இவர் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட பெரிய மாமா, தாய் மாமா. இவங்க வந்துட்டு எங்கள் நாத்தனார். இவங்க வந்து என்னோட தாய் மாமா. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தாய் மாமா கிடையாதுன்னா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பசங்க யாரும் கிடையாது. எங்கள் அம்மா கூட பிறந்தது 3மே பெண் குழந்தைங்க தான். பெரியம்மா, அம்மா, சித்தி 3 பேருமே பெண்கள் தான். ஸோ இந்த தாய் மாமா யாருன்னா எங்கள் அம்மாவோட சித்தப்பா பேரன். சித்தப்பா பேரன் தான் அவங்க. ஸோ அப்போ அவங்க தானே தாய் மாமா, அதனால் அவங்க மாலை போடுறாங்க. இவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க. இவங்களும் ஒரு தாய் மாமா ஒய்ஃப் தான். இங்கே நாமக்கல்லே இருக்கிறாங்க இவங்களும் ஒரு தாய் மாமா ஒய்ஃப் தான். இவங்க திண்டுக்கல்லில் இருக்காங்க. இவங்க வந்து என் அத்தை பொண்ணு. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட சித்தி. எனக்கு சில பேர் இதெல்லாம் தெரியாதுங்க, வரமுறை தெரியாது எனக்கு. அந்த டைமில் எங்கள் அத்தைகிட்ட கேட்பேன் என்ன கூப்பிட்றதுன்னு. நான் என்ன எங்கள் வீட்டுக்காரை வச்சு தான் நான் உறவு முறையை கண்டுபிடிப்பேன். எங்கள் வீட்டுக்கார் யாரையெல்லாம் அத்தைன்னு சொல்கிறாரோ அவங்களாம் எனக்கு அம்மா. எங்கள் வீட்டுக்கார் யாரையெல்லாம் அம்மா, பெரியம்மா, சித்தின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் எனக்கு அத்தை. ஸோ அப்படி மாற்றி அந்த மாதிரி தான் நான் கூப்பிட்டுக்கிறது. இப்போ பாருங்கள், மாஸ் என்ட்ரி. எங்கள் டேடி, எங்கள் மாமனார். இவங்க வந்து அந்த என்கேஜ்மெண்ட் முதல் நாள் நைட்டு வந்துட்டு இப்படி பரிசம் போட்டுக்கிறப்ப மாலை மாற்றிக்கிறது. இவங்க வந்து எங்கள் மாமியார். உங்கள் எல்லாருக்கும் ஃபேஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீட்டுக்கார் மாதிரியே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க எங்கள் அம்மா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது எங்கள் அப்பா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் எங்கள் அப்பாவை பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கள் மாமனார் மாலை போடுறாரு, அடுத்தது எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமனாருக்கு மாலை போடுறாரு. இங்கே தான் நான் உக்காந்துருக்கேன். பட் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இவங்க சைடில் நின்று பண்ணுறனால எனக்கு எதுவும் அந்தளவுக்கு தெரியல. இது வந்து எங்கள் நாத்தனார் வந்து கருகுமணி போடுறாங்க எனக்கு. எங்கள் இதில் வந்துட்டு கருகுமணி வந்துட்டு ஆக்சுவலி வந்து அந்த இதுலேயே போட்டுருவாங்க. இது வந்து எங்கள் அத்தை, எங்கள் சின்னத்தை, எங்கள் அப்பாவோட கடைசி தங்கச்சி. இவங்க எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க. இவங்களும் எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க தான். இவங்க தாங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எனக்கு இந்த அண்ணாவை மட்டும் தெரியும், மற்றவங்கெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பழக்கலை. இந்த அண்ணா மட்டும் தெரியும். அடிக்கடி இந்த அண்ணன் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இது வந்து நிச்சயத்துக்கு நைட்டு போட்ட அந்த பரிசம் தட்டு. இது வந்துட்டு கல்யாணம் ஆகி அடுத்த நாள் மாடியில் கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோக்கார் எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் நைட்டு 2 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோக்கார் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய வந்த ஃபோட்டோவே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா, மாஸ் என்ட்ரி. இது தாங்க எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ. அதாவது இந்த ஃபோட்டோவில் எப்போ எடுத்தோன்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் இருக்கும், 1 வாரம் 5 நாளே இருக்கும். கப்பல்ஸ் ஃபோட்டோன்னு சொல்லி
ஒரு பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போய் எடுத்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. அந்த பூங்கா ஃபுல்லுமே ஓரளவுக்கு எல்லாமே கல்யாணம் ஆனவங்க வந்து புதுசாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லுமே எல்லாம் அவங்கவுங்க ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போய் எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து நேச்சுரலாக நான் எப்போவும் எப்படி இருப்பனோ அந்த மாதிரி மேக்கப்பில் எடுத்த ஃபோட்டோ. எனக்கு யாரும் மேக்கப் போடல, நானே செல்ஃபாக ஒன்றுமே போடலைங்க. ஒரு கண்மை கூட நான் போடலை, ஒரு லிப்டிக் கூட போடல. நேச்சுரலாக குளிச்சுட்டு தலையை சீவிட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டு போயிருப்பேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் எனக்கு என் கல்யாண ஃபோட்டோவை விட இந்த ஃபோட்டோலாம் தான் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து நான் நேச்சுரலாக இருப்பேன். ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து மேக்கப்பெல்லாம் செட்டே ஆகலை. இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட வீடியோவில் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் ஐப்ரோ போடுங்க, பென்சில் போடுங்க, லிப்டிக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஐப்ரோ பென்சில் போடுங்கன்னு. பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. இதுவே பாருங்கள், ஐப்ரோ எடுத்ததுக்கே எங்கள் அம்மா என்னை கழுவி ஊற்றுது. உனக்கு எதுக்குடி ஐப்ரோ, நீ நேச்சுரலாக இருக்கிறதா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நமக்கு மேக்கப்பெல்லாம் செட் ஆகலை, நேச்சுரலாக இருக்கிறது தான் நம்ம நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த வீட்டில் ஃப்ரேம் ஃபோட்டோலாம் மாட்ட முடியாது, ஆணி அடிக்க முடியாது செவுத்தில். அதனால் எல்லாத்தையும் ஒரு செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். நானே கையில் மொபைலை பிடிச்சி நானே ஃபோட்டோ எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு அடுத்த நாள், சாரி கல்யாணத்துக்கு அடுத்த நாளுங்கிறேன், கல்யாணம் அன்னைக்கு. தாத்தா வாடி, தாத்தா தான், 2 தாத்தா. எங்கள் பாப்பா தாத்தாங்கிறா. இதெல்லாம் ஒரு மெமரிங்க. நம்ம பிள்ளைங்க கிட்ட காட்டுறதுக்காகவே கல்யாண ஃபோட்டோ எடுத்துக்கணும். யார் இது தாத்தா? தாத்தாவா? தாத்தி எங்க? நீ உள்ளே போகாத, காப்பிரைட் விழுந்துடும், நீ வெளியே வேறு, உள்ளே போகக்கூடாது. அம்மா உங்ககிட்ட தனியாக ஃபோட்டோ காட்டுறேன் இரு. இவர் வந்து தாய் மாமா. காலையில் கல்யாணத்துக்கு மாலை போடுறாரு பாருங்க. இது வந்துட்டு ஏதோ தலையில் கட்டுறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது வந்து எங்கள் தாய் மாமா கட்டுறாரு. எங்கள் இதில் பார்த்திங்களா மஞ்சள் சேரீ தான் கட்டுவோம் நாங்கள். என்னடாமா பாருங்கள், மாஸ் என்ட்ரிங்க. நம்ம கல்யாண ஃபோட்டோங்க. ஃபைனலாக கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக. சாமியை மடக்கக்கூடாது. ஃபைனலாக ஒரு வழியாக நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோடய கூரைப்படவை பாருங்கள், மஞ்சள் கலரில். எனக்கு வந்து 2 தாலி கட்டுவாங்க. 2 தடவை எங்கள் வீட்டுக்காரர் தாலி கட்டுவார். ஒரு தடவை தாலி கட்டுறதே பெரிய பிரச்சனை, இதில் 2 தாலியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்களோட இதில் வந்துட்டு 2 தாலி கட்டுவாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடு ஒரு தாலி எடுப்பாங்க 1/4 பவுனில், எங்கள் மாமனார் வீட்டு சைடில் ஒரு தாலி எடுப்பாங்க 1/2 பவுனில். 2 தாலியுமே 2 கைத்தில் கட்டுவாங்க. 2 தடவை மோல் அடித்து 2 தடவை தாலி கட்டுவாங்க. ஆனால் இந்த தாலி பிரித்து கோப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அன்னைக்கு வந்துட்டு 2 தாலி ஒரே இதில் கோத்துக்குவாங்க. அதே மாதிரி எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து மஞ்சள் கலர் சாரீ கூரைப்புடவை. ஆனால் எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து ஒயிட் கலரில் ரெட் கலரில் கோடு போட்டிருக்கோம். அந்த சாரியும் எனக்கு, ஆனால் அந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து மஞ்சள் கலர் சாரின்ட்டாங்க. அவங்க சொல்கிற சேலை தான் நம்ம கட்ட முடியும். ஸோ அதனால் நாங்கள் இந்த சேலை கட்டினோம். ஆனால் எனக்கு அந்த சேலை ரொம்ப பிடிக்கும். நான் வேறு கேஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நினச்சிடாதீங்க, எங்கள் கேஸ்ட்டு தான். ஆனால் வரமுறையில் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டு சைடு இப்படி, எங்கள் அம்மா வீட்டு சைடு அப்படி, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரே கேஸ்ட்டு தான். அம்மா வீட்டில் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தான் இது. நிறைய பேர் என்னது லவ் மேரேஜான்னு கேட்குறீங்க. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாதுங்க. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்து அம்மா வீடு முடிவு பண்ணி சொன்ன மாப்பிள்ளை தான் இது. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. அப்புறம் என்னன்னா இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, பட் கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறோம், அப்படி வச்சுக்கலாம். ஐயோ, எங்கள் பாப்பா ஃபோட்டோ ஒரு வழியாக போட்டு அடி. என் பிள்ளை பாருங்கள், ஃபோட்டோவில் கூட என்னையே தான் அடிக்குது. நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்த இது பாருங்கள், கரெக்டாக அந்த அரிசி போடுறதுக்கும் அவர் தாலி கட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோ. ஆனால் இதை ஃப்ரேம் பண்ணாமல் நான் விட்டுட்டேன். பார்ப்போம், இது இப்போல்லாம் இப்படியே எடுத்து கொடுத்தா கூட ஃப்ரேம் பண்ணி தராங்க. அந்த மாதிரி தான் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மை மெமரிஸ். இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா, இந்த படத்தில் வரும்ல ஜில்லுன்னு ஒரு காதல், போச்சு என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கை நான் பெரிய அப்படி ஜோதிகான்னு நினப்பேன். அந்த இடத்துல நான் அப்படி நினைக்கிறேன், என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான், இவர்கிட்ட சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இவரை விட ஒரு தங்கமானவர் சத்தியமாக எனக்கு கிடைக்கவே மாட்டார். அவ்வளோ நல்லவர், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுவார். சம்டைம்ஸ் சண்டை வரும், சண்டை வராதமெல்லாம் இருக்காது. சில சமயம் நான் சொல்கிறது அவருக்கு பிடிக்காம ப்ராப்ளம் வரும், அவர் செய்யறது பிடிக்காம நிறையவே நான் சண்டை போட்டிருக்கேன். பட் இவரை விட தங்கமான மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ சூப்பர், நல்ல கேரக்டருங்க இவர். அன்னைக்கு நான் கல்யாணத்தில் அப்படி நினச்சதுக்காக இன்னை வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். அந்தளவுக்கு நான் வீடியோக்காகன்னு சொல்ல, என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தை மனசு அவருக்கு. ஸோ ஸ்வீட், ரொம்ப நல்லவர் அவர். இது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோட்டோக்காருக்கு என்ன தான் வெறியோ, இந்த ஃபோட்டோ போய் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காரு. இது வந்து என்னென்னா இந்த தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிற ஃபோட்டோ.
இதெல்லாம் வந்து பாலும் பழம் தரும் மூமெண்ட். இதெல்லாம் எங்கே கொடுத்தாங்க? கோவிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு மெட்டி போடுறது. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு மெட்டினா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் மெட்டி போட்டிருக்கிறது காலை பார்த்தா அழகாக இருக்குங்களா? நான் சொல்ல போனால் மெட்டிக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி தான் சொல்ல முடியும். இது வந்துட்டு ஏதோ கொடுக்குறாங்க போல், ஏதோ வேட்டி சட்டை அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பொட்டு வச்சு அப்புறம் இந்த மாலை மாற்றிக்குவாங்க இல்லையா, அந்த மூமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் கிளியராக தெரியுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக இது பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஒரு ஃபன் நடந்திருக்கும். இந்த ஃபோட்டோக்காருக்கு அவ்வளோ அறிவுங்க. என் கால் இங்கே இருக்குது, மஞ்சள் கலர் புடவை. இவங்க கால் இது. இந்த ஃபோட்டோ இவங்க சேரீ கட்டியிருக்காங்களே, இவங்களோட ஃபோட்டோ. இவங்க வந்து தெரியாமல் ஃபோட்டோ பிடிக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் காலை போட்டு மிதிச்சிருப்பாங்க போல். இந்த பைத்தியக்காரரு இதுதான் என் காலுன்னு நினச்சி மாற்றி இந்த காலை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. என் கால் எங்கேன்னே தெரியல. நானே இந்த மஞ்சள் கலர் சேரீயை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு இதுதான் என் காலுன்னு நானாக நினச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா இங்கே தான் நம்ம மஞ்சள் கலர் சேலை இருக்குது. அப்போ இந்த கால் யாருதுங்கிறப்ப தான் இது இவங்க காலுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபோட்டோக்கார அதை கூட நோட் பண்ணாமல் இதை வேறு தனியாக ஒரு கட்டம் போட்டு காட்டியிருக்கிறாரு. இவர் அப்படி காட்டாமல் விட்டுருந்தா கூட இது நல்லா இருந்திருக்கும். இது வந்து அடுத்த நாள் அப்பறச்சு என்னடா எனக்கு அடுத்த நாள்னே வருது. இது வந்து தாலி கட்டினதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்த ஃபோட்டோ. சி ஐயோ, என்ன இவ்வளோ சொதப்புறேன் நான். தாலி கட்டினதுக்கப்புறம் மண்டபத்தில் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அதாவது எனக்கு எங்கே கல்யாணம் ஆச்சுன்னா கரூர் தாந்தோணி மலையில். எங்கள் அம்மா ஊர் வந்து நாமக்கல், மாமியார் வீடு வந்து கரூர். அவங்க வந்து தாலி கட்டுறது மட்டும் கரூர் தாந்தோணி மலையில் வச்சுட்டாங்க. வரவேற்பெல்லாம் வந்துட்டு மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் தாலி கட்ட மட்டும் தாந்தோணி மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்துட்டோம். மற்றபடி ஃபோட்டோ எடுக்கிறது, சாப்பாடு எல்லாமே மண்டபத்தில் தான் இருந்துச்சு. இது வந்து மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஒரு ஆர்த்தி. இது வந்து இந்த பாட்டி வந்து அவ்வளோ மணி நேரம் பாடுனாங்க. ஒரு மாதிரி நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லி பாட்டு பாடினாங்க. இது அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறது. இது வந்து கோவிலில் எடுத்த ஃபோட்டோவா இல்லை மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஃபோட்டோ போல். எல்லாம் மறந்து போச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவா எல்லாம் மறந்து போச்சு. இதெல்லாம் வந்து நைட்டு எடுத்த ஃபோட்டோ. நைட்டு ஒரு 2-3 மணிங்க. பாதி ஃபோட்டோவில் தூங்கிட்டேன் நாட்டுக்கு நான். இதுலேயும் இந்த ஃபோட்டோக்கார் பாருங்கள், நானே எத்த சோடு குண்டாக இருப்பேன். இவர் வேறு அதில் வேறு படுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பார் போல். ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக காட்டிடுச்சு ஃபோட்டோ. நான் வந்து ஃபோட்டோக்கார் மேலே தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ அதுதான். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க. இவங்கெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டு சைடு பக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க தான் எங்கள் மாமியார் வீட்டோட ஹவுஸ் ஓனர் அக்கா. இங்கே பாருங்கள் என்னோடய 60 அடி கூந்தல். போங்க என்னத்தை இது. கல்யாண ஃபோட்டோ எனக்கு அந்தளவுக்கு அப்போல்லாம் ஒரு இது கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி. இவங்க தான் எங்கள் பெரியம்மா பொண்ணு, அவங்க பொண்ணுங்க. இது எங்கள் மாமா. இது வந்து எங்கள் கொழுந்தனார் ஃப்ரெண்டு போல். இவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி. இவங்க வந்து எங்கள் சித்தி ஃபேமிலி. இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி. இது வந்துட்டு என்னோடய 2 அத்தை பொண்ணுங்க, சித்தி பொண்ணு, அத்தை பொண்ணு, எங்கள் அக்கா. இந்த ஃபோட்டோ என் கல்யாணத்தப்போ எங்கள் அக்கா 4 மாதம் கன்சீவாக இருந்தா. 2வது பையன் கெனிட்டு ஹர்ஷன் வயிற்றில் இருந்தார். இவங்க வந்து எங்கள் சித்தி பொண்ணு. அதாவது சித்தினா சித்தப்பா ஒய்ஃபு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர். எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, பெரியத்தை, சின்னத்தை. எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். என் கல்யாணத்தப்போ எங்கள் சித்தப்பா இல்லை, இறந்துட்டார். எங்கள் அக்கா கல்யாணத்தப்பா இருந்தார், என் கல்யாணத்தப்போ இல்லை. அவங்களோட ஒய்ஃபு என் தம்பி, என் தங்கச்சி தான் அவங்கெல்லாம். மோஸ்ட்லி இவங்களை நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எதுக்குமே இவங்க வரல. இவன் வந்து இப்போ தம்பி வெளியூரில் வேலையில் இருக்கிறான், பாப்பா படித்து முடிச்சிட்டா, இவளும் படித்து முடிச்சிட்டா. ஸோ அந்தளவுக்கு இவங்க எதுக்குமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எதுலேயும் இவங்களை தெரிஞ்சிருக்காது. எங்கள் தம்பி பாருங்கள் என்ன மாதிரியே இருப்பான். எங்கள் அக்கா, அவங்க எங்கள் சித்தி, இவங்களும் எங்கள் வீட்டுக்காரோட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு மூமெண்ட்டு. இது வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் முத என்ட்ரி பண்ணுறது, உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த இதில் பாருங்கள் என் முடி எப்படி இருக்குன்னு. ஐயோ, என் கல்யாண ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இந்த மெட்டி நான் இன்னும் வச்சுருக்கேன். கல்யாண மெட்டிங்கிறதுக்காக பத்திரமா வச்சுருக்கேன். எங்கள் இதில் வந்துட்டு மாப்பிள்ளைக்கும் மெட்டி போடுவாங்க. இந்த மெட்டியை வாங்கி நான் சைடு மெட்டி போட்டுக்கிட்டேன். அப்போ போட்டிருந்தேன். இப்போல்லாம் சைடு மெட்டியெல்லாம் இல்லைங்க, சிங்கிள் மெட்டி தான். இது வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு சாமி படுத்துக்கிட்டு சாமி கும்பிட்றது. இது வந்து ஒரு விளையாட்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
கல்யாணம் ஆன எல்லாரையும் உள்ளே விடும்போது இந்த நாத்தனாங்கெல்லாம் உனக்கு பொண்ணு பிறந்தா எனக்கு கொடுக்கணும், பையன் பிறந்தா எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விளையாட்டு, ஃபன் விளையாட்டு பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இது. இது வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாடியில் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு கிளம்புற நேரங்க, மண்டபத்தை காலி பண்ணுற நேரத்தில் அவர் ஃபோட்டோக்கார் மேலே கூட்டிகிட்டு போய் இந்த ஃபோட்டோ எடுத்தார். இது வந்து நைட் எடுத்த ஃபோட்டோ. இந்த சீலை எனக்கு ரொம்ப இந்த கலர் பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த கலர் நானாக சூஸ் பண்ணது. இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் சூஸ் பண்ணது. அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சும்மா அந்த சீலை வேணாம் இந்த சீலை வேணான்னு சொல்லாத, அவங்க எடுத்து கொடுக்குற எந்த சீலையாக இருந்தாலும் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த சீலை எனக்கு கட்டினதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு எனக்கு போட்ட மெகந்தி. நாங்கள் வந்து பியூட்டி பார்லர்லேருந்தெல்லாம் கூப்பிட்டெல்லாம் மெகந்தி போட்டுக்கல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மேக்கப்பு, பியூட்டிஷியன் இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா மெகந்தி போட்டாங்க. அவங்களையவே கூப்பிட்டு, அக்கா நீங்களே மெகந்தி போட்டு விட்டுருங்க, எப்படி போட்டாலும் சரி, எனக்கு வந்து கை சிவப்பாக இருந்தால் ஓகே, டிசைன்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டு. இப்போ தான் வந்துட்டு முருகன் இருக்கிற மாதிரி, மயில் இருக்கிற மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளையே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு மெகந்தி போடுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அதுலேயும் நான் வந்துட்டு கை செவந்தால் போதும் அப்படிங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால். ஏன்னா அவங்க வந்து நமக்கு போடுறதே பெருசு, அமௌண்ட்டும் அந்த அக்கா வாங்கலை. ஸோ எனக்கு வந்து கை செவந்தால் போதும்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த அக்கா வந்துட்டு அந்த மாதிரி போட்டுவிட்டு டிசைன் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அக்கா இந்த டிசைன் போட்டதே எவ்வளவோ பெருசு. எனக்கு கிட்டத்தட்ட இதுவே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு இங்கே கை ஃபுல்லும் போட்டதே. இதெல்லாம் வந்து நைட் எடுத்த ஃபோட்டோ, காலையில் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் கலந்து, காலையில் மாடியிலலாம் போய் எடுத்த ஃபோட்டோ இது. இது பாருங்க, ஏற்கனவே நான் ஒரு மாதிரி இருப்பேன். இதில் இந்த ஃபோட்டோக்கார் கொண்டு வந்து என் ஃபோட்டோ வித்த சோடு போட்டு வச்சுருக்கிறாரு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரை போட்டிருந்தா கூட எங்கள் வீட்டுக்காரர் அழகாக இருந்திருப்பார். இவர் என் ஃபோட்டோவை கொண்டு வந்து இப்படி போட்டிருக்காரு, பொண்ணு பிள்ளைன்ட்டு போட்டிருப்பாரு. பட் நான் பொண்ணு பிள்ளை மாதிரியா இருக்கேன். ஐயோ, என்னை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரில் என்னை கல்யாணம் பண்ணதே தங்க மனசுன்னு சொல்லலாம். இதுதாங்க நமக்கு பிடிச்ச சூப்பர் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோலாம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இதில் போய் எடுத்தது, பூங்காவில் போய் எடுத்த ஃபோட்டோ. அங்கே நிறைய பேர் பூங்காவில் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களாம் வந்து மாடல் ட்ரெஸ்ஸில் எடுத்திருந்தாங்க. கல்யாணத்தன்னைக்கு சேரீ கட்டியிருப்பாங்களா, அதனால் கப்பல்ஸ் ஃபோட்டோங்கிறத வந்து அவங்க மாடல் ட்ரெஸ்ஸில் எடுத்தாங்க. ஆனால் அன்றைக்குமே நான் சேலை தான் கட்டிட்டு போயிருந்தேன். எனக்கு இந்த சீலை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா வீடு வந்து சோறாய்க்கு போட்டப்போ எடுத்து கொடுத்த சேரீ இது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா கேட்டுட்டு போய் இந்த கலர் சேரீ எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், சும்மா அப்படியே செமையாக இருக்குல்ல, யதார்த்தமாக எடுக்கிற ஃபோட்டோ தான், ஆனால் சூப்பராக இருக்குது. இது வந்து நாங்கள் 2 பேர், எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் மட்டும்தான் வந்திருந்தாங்க இந்த ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப. ஸோ நமக்கு அந்தளவுக்கு ஷையாகவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் ஆகி 10 நாள் ஆயிடுச்சா. ஸோ அதனால் அந்த ஷை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோட்டோ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இந்த ஃபோட்டோவை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவங்க தான் எங்கள் சின்னத்தையோட வீட்டுக்காரரு, அவங்களோட 3 பொண்ணுங்க. இவங்க 2 பேத்துக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலை. இவங்க வந்துட்டு எங்கள் அம்மாவோட தம்பி, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட மாமா, அத்தை, எங்கள் மாமியார், இவங்க எங்கள் சித்தி. இந்த ஃபோட்டோக்காரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபோட்டோவே திருப்பி போட்டிருப்பாரு. இவங்க தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. இவர் பேர் சதீஷ், இவர் பேர் தமிழரசன், அதாவது தமிழ். அப்படி இவங்க மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாங்க. மற்றவங்க யாருமே நான் கூப்பிடலை, வரவும் இல்லை கூப்பிட்டுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர்த்த கூப்பிட்டுருந்தேன். அதில் ஒருத்திக்கு அப்போ தான் குழந்தை பிறந்துருந்துச்சு. அதனால் அவள் வரல. இன்னொருத்தி அப்போ தான் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ அதனால் அவளும் வரல. இவங்க தான் எங்கள் 4 மாமியார். அதாவது இவங்க எங்கள் பெரிய மாமியார், 2வது மாமியார், இது எங்கள் மாமியார் 3ஆவதாக பிறந்தவங்க, இவங்க 4ஆவதாக பிறந்த சின்ன மாமியார். இது வந்து பெரிய மாமியாரோட ஃபேமிலி. அவங்க மருமவ, இது எங்கள் மச்சாண்டார், இது எங்கள் பெரிய நாத்தனார், இவங்களோட பையன் பொண்ணு. இந்த பொண்ணோட பொண்ணுங்க இவங்க, அவங்க ஹஸ்பண்டு. இவங்க வந்து ஃபுல் ஃபேமிலி, எங்கள் பெரிய மாமியாரோட ஃபுல் ஃபேமிலி. இது வந்து நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இதிலெல்லாம் பாருங்கள், நானும் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே அப்பாவி மாதிரி. இது தாங்க எங்கள் கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் தான். இது ஏதோ ஒரு பேர், கரூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது இந்த மண்டபம். இதெல்லாம் வந்துட்டு நைட் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். அப்போவே செல்ஃபி மூமெண்ட் வந்திருக்கு போல். இப்போ எல்லா கல்யாணத்துலேயும் இந்த செல்ஃபி மூமெண்ட் இருக்குது. ஆனால் அப்போவே எங்கள் கொழுந்தனார் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. இது வந்து கேக்கு வெட்டுறாங்க, கேக்கு வெட்டி எடுக்கிற ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ. இது ஃபுல்லுமே எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலி. இது ஃபுல்லுமே எங்கள் மாமியார் வீட்டு ஃபேமிலி. 2 ஃபேமிலி ஃபோட்டோவே பக்கத்தில் போட்டிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி, அவங்க சொந்தம். இதெல்லாம் வந்து கேக் ஊட்டுற மூமெண்ட் போல்.
இந்த ஃபோட்டோலாம் எடுத்த மாதிரியே ஞாபகம் இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதனால் இவங்க தான் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட சின்னம்மா. இவங்க வந்துட்டு என் கூட அப்போ ஒர்க் பண்ணவங்க. அதாவது நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு டாக்டர்கிட்ட மெடிக்கலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே தான் வந்து எங்கள் மாமனார் என்னை பார்த்தாரு. ஆக்சுவலி வந்து அங்கே தான் பார்த்துட்டு, நீ தாம்மா என் வீட்டுக்கு மூத்த மருமவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் போனார். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு 1 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் நின்றுட்டேன். அது நிச்சயம் பண்ணிட்டு கூட அங்கே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். பத்திரிக்கை வைக்க எங்கள் மாமனார் வீடு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. அன்னைக்கு கூட நாங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சரி இனிமேல் வேண்டான்னு சொல்லிட்டு வேலையை நின்றுட்டேன். அங்கே என் கூட ஒர்க் பண்ண அக்கா தான் அவங்க 2 பேர். இந்த அக்கா பேர் கஸ்தூரி, இந்த அக்கா பேர் சத்யா. இந்த அக்காவோட பொண்ணு, இந்த அக்காவோட பையன். இது வந்து கூட வந்த தம்பி. இவங்க எங்கள் சொந்தம், இவங்களெல்லாம் எங்கள் சொந்தம். சித்தி பொண்ணுங்க. இந்த ஃபோட்டோ இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டாக இருக்காது, எங்கள் கொழுந்தனாரோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு அந்த ஒரு காட்டினேன் இல்லைங்களா, அவங்க மட்டும்தான். இவங்க தான் எங்கள் பெரியத்தை, எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு தங்கச்சி. அவங்க பொண்ணு இது. இவங்க வந்து எங்கள் நாத்தனார் ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பசங்க பிள்ளைங்க 2 பேரும். இது பார்த்திங்களா வந்த ஃபோட்டோவே. இந்த ஃபோட்டோவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட காட்டிட்டேன்ல, மறுபடியும் பாருங்கள் அதே ஃபோட்டோ வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட காட்டிட்டேன், மறுபடியும் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட காட்டிகிட்டே வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஐயோ இந்த ஃபோட்டோக்காரர் எப்படியெல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்காரு பாருங்கள். இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ. ஆக்சுவலி இந்த பேஜில் இருக்கிற ஃபோட்டோவில் ஒரு 2 ஃபோட்டோ தான் வராத ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ புது ஃபோட்டோ. மீதி இந்த எல்லா ஃபோட்டோவும் ஏற்கனவே வந்த ஃபோட்டோவை தான் திருப்பி ரிப்பீட்டாக போட்டிருக்கிறாரு இந்த ஃபோட்டோக்காரர். இந்த இவங்களோட தம்பி தான் இவங்க பெரிய நாத்தனார். இவங்களும் எனக்கு ஒரு அத்தை. அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி குரூப்பாக வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டோம். இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ஏற்கனவே வந்த ஃபோட்டோ தான். எங்கள் சித்தி தம்பி அந்த மாதிரி. இவங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான். இந்த ஃபோட்டோவை நான் உங்ககிட்ட ஏற்கனவே காட்டிட்டேன். எங்கள் அத்தை மாமா அவங்க பொண்ணுங்க. இந்த ஃபோட்டோவை நான் உங்ககிட்ட ஏற்கனவே காட்டின ஃபோட்டோ தான். அடுத்தது ஃபைனலாக ஃபேமிலி ஃபோட்டோவுக்கு வந்தாச்சுங்க. பாருங்க, இந்த ஃபேமிலியில் இருந்தேன்னா அப்படியே இந்த ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் அம்மா வீட்டில் மாட்டியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்திங்களா எவ்வளோ டல்லாக இருக்காருன்னு, பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு. ஆனால் இந்த பிள்ளை நம்ம ஊருக்கே வந்து நம்ம உயிரை எடுக்குங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போச்சு. அவ்வளோதாங்க ஃபைனல். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த இதில் எடுத்தது, பூங்கால் எடுத்த ஃபோட்டோ. சூப்பராக இருக்குல்ல, கிளாரிட்டியும் பாருங்கள் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இந்த முந்தானி பாருங்கள் யதார்த்தமாக அதுவாக பறந்துச்சு, நல்லாயிருக்கு ஃபோட்டோவில். இது அங்கே நீங்கள் வந்து கலரில் பார்த்த ஃபோட்டோ இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கிறார். அவ்வளோதான், போட்ட ஃபோட்டோவே போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இதுவும் ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்க ஃபோட்டோ தான், மறுபடியும் போட்டிருக்கிறார். ஆமுட்டு தாங்க நம்மளோட கல்யாண ஆல்பம் முடிந்து விட்டது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட மலரும் நினைவுகளை எனக்கு ஞாபகப்படுத்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆனால் என்னோடய வளகாப்பு வீடியோவை மட்டும் கேட்டுறாதீங்க. வளகாப்பு ஃபோட்டோ இன்னும் இல்லை. பாப்பா பிறந்து 3 வருஷம் ஆகுது. இன்னுமே அந்த வளகாப்பு ஃபோட்டோ என் கைக்கே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் நானுமே பார்க்கல. வளகாப்பு ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லோரும் பொறுமையாக இவ்வளோ மணி நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.